அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, ஒரு குடும்பம் செய்த தியாகம் இன்று ஹஜ்ஜுடைய வரலாறாக மாறியிருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய குடும்பம், இப்ராஹிம் நபி, அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் இன்று லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஒரு வணக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய நேரம், ஹஜ்ஜு பெருநாள் நெருங்குகிறது. எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் முந்தைய 10 கழித்து கொண்டிருக்கிறோம், நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கிறோம், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம், ஆடோ மாடோ கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதே போல் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களை சுற்றி வளர்ச்சிருக்கக்கூடியவங்க ஏழைகளாக இருந்தால், எங்களை விட பண வசதியில் குறைவாக இருந்தால், எங்களுக்கு இருக்கிறதை விட நாங்கள் எங்களுக்கு பூர்த்தியாக்கிட்டு மிகுதம் இருப்பதில் அவர்களுக்கும் ஏதாவது நாங்கள் பெருநாளை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது ஆக பெரிய நன்மை கிடைக்கும். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, ஹைருன்னாஸ், சிறந்த மனிதன் யார்? அன்ஃபஅஹும் லின்னாஸ், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் இன்னொரு மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவர். என்னுடைய நண்பனுக்கு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எனக்கு தெரிஞ்சவருக்கு, அவங்களுக்கு பெருநாள் ஆடை கூட இல்லாமல் இருக்கிறார்கள், வாங்குவதற்கு இல்லை, சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் விதவையாக இருக்கிறாள், ஒரு பெண் டிவோர்ஸாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கோ யாருக்கோ நாங்கள் ஒரு ஆடையை வாங்குவதற்கு உதவி செய்யும் பொழுது, அல்லது ஒரு ஆடையை வாங்கி நாங்கள் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தாலா நிறைய நன்மைகளை தருவான். ஏழைகள் சந்தோஷப்படுவதனால அல்லாஹ் எங்களை பார்த்து நிச்சயமாக சந்தோஷப்படுவான். அவர்களுடைய சந்தோஷம் எங்களுடைய செல்வங்கள் கூடுவதற்கு காரணமாகும், பொருளாதாரங்கள் கூடுவதற்கு காரணமாகும். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஹஜ் பெருநாள் தினத்தை அழகான முறை கழிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆயத்தமாகுகின்றோம், ஏற்பாடுகளை செய்கின்றோம். அதே போல எங்களை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக அந்த பெருநாளை கழிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்பது மிகவும் சிறந்தது. காத்திஉர் ரஹம் லா யதுகுலுல் ஜன்னah, அதாவது குடும்பங்களை பிரிந்து நடப்பவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று கூறியிருப்பதற்கு அமைய, யாராவது பேசாமல் குடும்பத்தோடு தூரமாக இருந்தால் பேசுவோம், கதைப்போம், ஒன்றிணைந்து வாழுவோம். அல்லாஹ்வுடைய நாங்கள் அன்பை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.